தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கும் வார்த்தையின்படி ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தகப்பனே, உம்மை நாடி தேடி வந்திருக்கிற தகப்பனே, உம்மையே மகிமைப்படுத்த, உம்மையே உயர்த்த, ஆண்டவரை உம்மையே துதித்து சௌத்தரித்து நாமத்தை உயர்த்த கிருபை தந்திருக்கீங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரையே பாடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லமாக ஒவ்வொரு நாளும் உம்மை சமூகத்தில் அமர்ந்து துதித்து நாமத்தை சோத்தரிக்க ஆண்டவரே உம்முடைய எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற தகப்பனே, கர்த்தாவே நீர் இந்த துதியை சோத்திர பலியை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப வேளையிலும் ஆண்டவரே எங்கள் தாழ்த்துகிறோம், சித்து நேரம் அர்ப்பணிக்கிற தகப்பனே. ஜெப வேளையிலும் ஆண்டவரே செய்தி வேளையிலும் கர்த்த அசைவாடுவீராக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆகஸ்ட் 15 நடக்க இருக்கிறதான இந்த வாலிபர் முகாமிற்கான ஆயத்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய ஒரு நாளை கொடுத்து புதிய கிருபையை தந்து நம்மளை அற்புதமாய் அவர் வழிநடத்தி வருகிறார். அதனால் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் களி கூர்ந்து நாம் காணப்படும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் மகிழ்ந்து பாடும் பொழுது, கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம்.
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கர்த்தர் நாமம் என் புகலிடமே, நான் கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா, யெகோவா ரூபா என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். நான் கலங்க போகிறதில்லை, உமக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உச்சரித்து இந்த காலை வேளையிலே அவரை பாடும் பொழுது அவர் நமக்கு இறங்கி நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். பாடுவோம். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. பாடுவோம். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். விசுவாசத்தோடு. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன்.
யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அறிக்கையிடுங்க. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கண்களை மூடி ஆண்டவரே, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்ட தேவன் அன்றைக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டாரே. இந்த வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவருடைய உன்னதமான நாமங்களின் பெயர்களை சொல்லி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தூக்கத்தை மறந்து பலவீனத்தை மறந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படி நீர் எனக்கு கிருபை பாராட்டின தயவுக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவரை துதிப்பது தான் அவருக்கு இன்பமானது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது தான் நமக்கு தகுதியானது. ஆண்டவரே மை துதிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுங்க. யெகோவா நிசியா இருந்து எங்களுக்கு வெற்றி கொடியை தருகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. யெகோவா ராஃபாவாய் சுகம் தருகிற நல்ல மருந்தாய் இந்த காலை வேளையில் எங்க மத்தியில நீர் உலாவுகிற கிருபைக்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி. எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் என்று சொல்லி பாருங்க. யாரும் மௌனமா இல்லாதபடிக்கு ராஜாதி ராஜாவின் சமூகத்துல வந்து நிற்கிற நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுங்க. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக பிரசன்னம் உங்க ஒவ்வொருவரை நிரப்புகிறத உங்களால உணர முடியுங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையா? இதோ மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. 2-3 பேர் நாமத்தினால எந்த ஒரு இடத்துல கூடி இருந்தாலும் அவர்கள் மத்தியில நான் மெய்யாகவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன் நம்ம மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி மௌனமா இருக்க முடியும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லாம எப்படி நம்ம அமைதியா இருக்க முடியும்? ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஜீவனோடு என்னை எழுந்திருக்க பண்ணினீரே உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுங்க. என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் நேர்த்தியாய் செயல்படுகிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டி இருக்கிறீரே. உங்க கிருபை எத்தனை பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு எத்தனை பெரியது அப்பா. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லையே சுவாமி. என் மேல நீங்க வைத்திருக்கிற அளவிட முடியாத அந்த அன்பை நினைச்சு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. என் குடும்ப மருத்துவரா இருந்தீங்களப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்களே, நன்றின்னு சொல்லி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க கிருபையினால என்னை உயிர்ப்பித்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. பாவிகளும் துரோகிகளுமா இருந்த பொழுது என்னை நேசித்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. யெகோவா ஷாலோமே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஷம்மாவாய், நாங்க போகிற எல்லா இடங்களிலும் எங்க கூடவே வந்தீங்களப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தடைகளை உடைக்கிறவராய், எங்களுடைய பாதை
பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராய் எங்க ஊழிய பாதையில கடந்து சென்றீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோட பிஸ்னஸ்ல, என்னோட டெய்லி லைஃப்ல, என்னோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றினீங்களப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. யெகோவா ஷம்மா என் கூட இருங்கன்னு சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளையில அவர் நம்மோடு கூட இருந்தா போதுமே. எல்லா இயலாமைகளை அவர் மாற்றி விடுகிற தேவனாய் இருக்கிறாரே. எல்லா குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுவோமா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோன்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரிதாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழிநடத்தின தேவன். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய பிரியம் நீங்களா இருக்கட்டும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே செல்ல வேண்டிய பாதையில் உம்முடைய கிருபை ஆண்டவரே இறங்கி வருவதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை நோக்கி எங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா, எங்களுடைய காரியங்களுக்காக உண்மையே நோக்கி பார்க்க கர்த்தர் நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் அருமை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்முள்ள பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே
நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆண்டவரே, என் துணையாளர் நீர்தான் ஆண்டவரே. என்னை நடத்துகிற நடத்துனர் நீர்தான் சுவாமி. என்னை ஆளுகை செய்கிற தெய்வம் நீங்க தான்ப்பான் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை அப்பாவுக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த அதிகாலையில் உம்முடைய அன்பை இன்னும் காணும்படி செய்யுங்கப்பா. என்னுடைய எல்லா காரியத்திற்காக என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானதை செய்து உண்மை சந்தோஷப்படுத்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, எங்கள் விண்ணப்பங்களை உன் சமூகத்தில் அந்த சமர்ப்பிக்கிற தகப்பனே. எங்கள் ஆண்டவரே, தேசத்திற்காக வருகிறோம். ஆண்டவரே, கிழக்கு ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜனங்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சமான் தருவீராக, ஒரு மீட்பை தருவீராக, ஒரு ரட்சிப்பை தரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. தேசத்தில் ஆண்டவரே எழுப்புதலை கட்டளையிடுவீர தகப்பனே. தெய்வ தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சீனாக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு சமான தருவீராக, ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். போராட்டங்கள்லாம் சத்துரின் கிரியைகள்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை இந்தியாவை நினைக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்தையும் கர்த்தர் நினைத்தருளுவீராக, உங்களுடைய ஆவியை ஊற்றுவீராக, உங்களுடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. ஜனங்கள் ரட்சிப்பை அடைய ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அசாமுக்காக ஜெபிக்கிறோம், இஸ்லாமுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வட மாநிலங்களில் ஆண்டவரே அதிக கனமழையினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா, ஒரு ஆதரவை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்பை அறிந்து கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சின்னவன் சிறியவன் பலத்த சாதி மாவான் ஏற்ற காலத்தையும் நடப்பி வாத்தின்படி ஆண்டவரை கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற்ற கிருபை தாங்கப்பா. அந்த 1,20,000 வாலிபர்களை கூட்டி சேர்க்க கத்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற காப்பனே. திருச்சியில் வைத்து நடக்கிற அந்த வாலிபர் முகாமை எழுப்புதல் வாலிபர் முகாமை ஆஸ்தோரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு ஆங்காங்கே ஒவ்வொரு பணித்தளத்திலையும் ஆயத்த ஜெபம் வைக்கிறோம் தகப்பனே. கர்த்த கிருபை தாங்கப்பா. நல்ல கால சூழ்நிலை சாதமாய் கொடுங்க. ஒவ்வொரு எழுப்புதலும் ஆண்டவர் ஆயத்த ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதல் விரும்பும் முகாமை ஆஸ்தோரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அநேகர் பங்கு கொண்டு ஆண்டவரே ஜெபிக்க, தேசத்திற்காக ஆண்டவரே எழும்பி நிற்க, இயேசுக்காக ஆண்டவரை வைராக்கியம் வாழ அப்படிப்பட்ட ஆண்டவரை கூட்டத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறதா கப்பனே. அங்கே வைக்கிற சிறுவர் முகாம் ஜெபிக்கிறோம். சிறுவர்களை ஆஸ்வதிப்பீராக, நல்ல கால சூழ்நிலை சாதமாய் கொடுங்கப்பா. ஒவ்வொரு பேரும் அன்பை ஊற்றுங்க. சிறுவர்களை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகராஜ் பிரவேசி மாற்றும்படி அந்த சிறுவர்கள் மற்றும் அன்பை ஊற்றுங்கப்பா. அந்த வாலிபர் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆஸ்வதிப்பீராக. எங்கள் கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேற்ற கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறதா கப்பனே. எங்கள் ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பிரயாணங்கள் அநேக நாட்களாக அந்த வெகு தொலைவு போகிறாங்கப்பா. கர்த்தர் சரீர சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. கர்த்தர் நீ வல்லமையில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறதா கப்பனே. இதுக்கு எல்லாம் ஆண்டவரை வாலிபர் கூட்டம் நடத்தவும் ஊழியத்தை செய்யவும் அதுக்கு ஒரு பணத்தை சந்தரும்படியாக ஜெபிக்கிறதா கப்பனே. நீர் அற்புதர் என்று அநேகர் கண்கள் கண்டு உங்கள் நாமத்தை துதிக்க, நீங்கள் அநேக தேவைகளை எல்லாம் சந்தித்து மீதி எடுக்க தரும்படியாக ஜெபிக்கிறதா கப்பனே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராங்க. இப்போது வார்த்தைகள் கொண்டு நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காலையிலே வந்து அவரை தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால்
திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஆண்டவரே, உடைய வசனத்தை தியானிக்கிறது தான் எங்களுடைய ஆறுதல் அப்பா. உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறதப்பா. எங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறது ஆண்டவரே. செத்துப்போன ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதேப்பா. நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை நீர் தந்தருளுவீராக. அது உண்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நான் இங்கே வந்து நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு என் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், 2 பேதுரு 1:2 வசனம். 2 பேதுரு 1:2 வசனம். தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம, ஊழியர்களாக இருக்கிற நம்ம அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு தாங்க, இன்னும் உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற நேரங்களாக இருக்கட்டும், ஊழியத்துக்கு போகிற நேரமாக இருக்கட்டும், ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம கெஞ்சுவது வழக்கமான ஒரு ஜெபங்க. அதனால தான் பேதுரு பொதுவான நிருபத்தை எழுதும் பொழுது இந்த வசனத்தை அறிவுறுத்துகிறார். தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் பெருகின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். உத்தமமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய கிருபையை சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவரை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். எந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம அவரை பற்றி சொல்லாமல் இருந்திருக்க மாட்டோம். எந்த சபைகள்லையும் அவர் பிரசங்கிக்கப்படாமல் இருந்திருக்க மாட்டார். எந்த வாலிபர்களுக்கும் அவரை நம்ம சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் காணப்பட்டது, என்னெல்லாம் அவர் செய்திருந்தார்னா இந்த கிருபையும் சமாதானமும் அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருந்தாலும் அவர் ஆண்டவரை தூசிக்காத, ஆண்டவரை மறுதலிக்காத, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதனை தான் இந்த வேலையில் நம்ம தியானிக்க போகிறோம். 4 காரியத்திலிருந்து யோபுவுடைய வாழ்க்கையில் நான் நேற்றைய தினத்தில் தியானித்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், 2 பேதுரு 1:5-7 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் பொறுமையிலும் தேவ பக்தியிலும் சகோதர சிநேகத்திலும் அன்பிலும் தொடர்ந்து வளர வேண்டும் என்று பேதுரு அறிவுறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இதில் தொடர்ந்து நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன செய்கிறார், நமக்கு அறிவுறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொறுமை அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. சாதாரணமாக நம்ம லைஃப் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்குது, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது அவங்க வாழ்க்கை, அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் மத்தியில் தான் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியுங்க, பார்க்க முடியும். இந்த யோபுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், நல்ல செல்வ சீமானாய் வாழ்ந்த ஊத்ஸ் தேசத்தில் அவரை போல ஒரு செல்வ சீமான் யாருமே இருந்திருக்கவே முடியாதுங்க. 7000 ஆடுகள் இருந்ததா, 3000 ஒட்டகம் இருந்துச்சா. நான் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்டோரி இந்த விபிஎஸ்ல சொல்லி கொடுக்கும்போது யோசித்து பார்த்தேன். ஆடு ஒரு 100 ஆடுக்கு ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க?
ஒட்டகத்துக்கு 100 ஒட்டகத்துக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்க முடியும், 2 ஒட்டகத்துக்காவது ஒரு வேலைக்காரன் இருக்கணும். அதே போல் 500 ஏறு மாடுகள் 500 கழுதைகள் இருந்ததான். அவங்கள சேவிக்கிறதுக்கு எத்தனை வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, எத்தனை வீடுகள் அவருக்கு இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்களே. அவர் இந்த பூமி தாங்கக்கூடாத ஒரு பாரமான ஒரு பெரிய செல்வ சீமானா இந்த யோபு வாழ்ந்திருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து அவர் நடந்து வந்தால் வாலிபர்கள் எல்லாம் அவருடைய வாய் என்ன செய்வாங்களாம், பொத்தி கொள்வார்களாம். முதியோர்கள் கூட அவர் பேசுகிறதுக்கு அவர் கூட பேசுறதுக்கு தயங்குவாங்களாம். அப்படி இந்த யோபு மனிதன் என்ன செய்கிறார், எல்லாருடைய பார்வையிலும் மதிக்கத்தக்க, ஆண்டவருடைய பார்வையிலேயே சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாய் இந்த யோபு வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் நான், நம்ம தவறு செய்ய முடியாமல் நம்மளை ஆண்டவர் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யோபுவை அடிக்கடி நம்ம என்ன செஞ்சிடலாம், நினச்சி பார்த்துடலாம். ஏன்னா சாத்தானுக்கு முன்னாடி அவர் சவால் விடுறாரு, என் தாசனாகிய யோபுவை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன். ஆண்டவர் என்னை பார்த்து ஒன்றையாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சு ஆண் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம ஊழிய பாதையில் ஓடணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் தேவனே பிசாசுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, இவன் ரொம்ப உத்தமமான ஒரு மனிதன், என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவிற்கு இந்த யோபுவினுடைய வாழ்க்கை ரொம்ப உத்தமமாக இருக்குதுங்க. ரொம்ப தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கையாக இருக்குது. மனுஷனை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாய், மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணமுடையவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யோபுவுடைய வாழ்க்கையில் தான் ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்கிறது, ஒரு பெரிய வறட்சி காணப்படுகிறது, ஒரு பெரிய துன்பம் வருகிறது, ஒரு பெரிய துக்கம் வருகிறது. திடீரென்று அவருடைய வேலைக்காரர்கள், அவர் வைத்திருக்கிற எல்லா சொத்துக்களும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாகுதுங்க. அது மட்டும் இல்லை, தாம் பெற்ற பிள்ளைகள் எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார், இழந்து போகிறார். அவரோட வார்த்தை, அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் யோசித்து பார்க்கும்போது உள்ளமெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க. எப்படி அவருக்கு இதை சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி 2 பிள்ளைங்களை வச்சுருக்கிறோம், ஒரு பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த துக்கத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்கி கொள்ளவே முடியாது. அந்த துயரத்திலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு அநேக ஆறுதல்கள் நமக்கு தேவைப்படும். அநேக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாகவே இருக்காது. எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த மைண்ட் செட்டு அந்த இழப்பிலிருந்து வெளியில் வருவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இந்த யோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22. நல்ல யோபுக்கு ஒரு கையை தட்டி கூட நன்றி சொல்லுங்க. பரலோகத்திலேருந்து பார்த்து நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவார். நல்லா கையை தட்டுங்க, இன்னும் நல்லா கையை தட்டி, ஆண்டவரே இந்த யோபுவின் பொறுமை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆமேன், ஆமேன். எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 80 வயசு தாத்தா நம்மளை விட்டு போனால் கூட நமக்கு என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருந்ததை பார்த்தா கூட என்ன செய்யும், ஐயோ நேற்று இவர் இப்படியெல்லாம் சாப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். எங்கள் மாமனார் கூட அடிக்கடி சிக்காகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்படியே உப்பு லெவலெல்லாம் கூடி அவ்வளோதான் முடிஞ்சு போகும்னு நினைக்கிற நேரத்துலலாம் திருப்பி என்ன செஞ்சிருவார், மீண்டு வந்துடுவார். அப்போ பாத்தியம்மா எனக்கு இப்போ 83 வயசு, இன்னும் நான் இருப்பேம்மா 90 வயசு வர அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள், எல்லா மனிதர்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தான் ஆசை இருக்குது. எத்தனை வயதானாலும் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் இந்த பூமியில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பேர பிள்ளைங்களை பார்க்கணும், பூட்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருக்குங்க. இந்த யோபுவுக்கு ஆசை இருந்திருக்காதா, அவங்க பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைகளோட பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்திருக்காதா? ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தான் எனக்கு இந்த நன்மையை தந்தார், இந்த நன்மையை எடுப்பதற்கு அவருக்கு 100% அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த பிள்ளை உங்கள் பிள்ளைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்றைக்குமே அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த பிள்ளைங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்த்திடு. நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தான் அது நம்ம பிள்ளை. நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு எவ்வளோ நாள் இருப்போம், எப்போ போவோம் நமக்கு தெரியாது. அப்போ இப்பொழுது இருந்தே ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பிள்ளைகள், நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், உம்முடைய தயவினால் நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைங்களை அவர் அழகாக என்ன செஞ்சிருவார், நடத்திடுவார். இதே போல தான் இந்த யோபுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பொறுமையாய், அந்த எவ்வளவு வேதனைகள் மத்தியிலும் அவரோட வார்த்தைகள் வெறுமனே இழக்காதபடி, அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை அளப்பாதபடி, அவர் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, அவருடைய வாயிலிருந்து பாவம் செய்யவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் குகைகள்ல இருந்து தாங்க தெரியும் நம்மளுடைய சுவாபம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய சுவாபம். நம்மளை ஒரு அடி அடித்தாதான் தெரியும் நம்ம வலிக்கும் போது என்ன ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நம்மளை ஒரு அசைச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம எப்படி எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த யோபுவை அசைக்கும் பொழுதும், அவரை இடிக்கும் பொழுதும், அவர் குத்தப்படும் பொழுதும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா, பொறுமையோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேதுரு எழுதின இந்த நிருபத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அந்த லிஸ்ட்டில் பொறுமையாக இருந்த மனிதன் யார், இந்த யோபு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது, தேவ பக்தியிலும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டாவது என்னது, தேவ பக்தி. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பக்தி. தேவ பக்தியில் இந்த யோபு என்ன செஞ்சார், ஒரு சிறந்த மனிதனாக இருந்தார். எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, சொத்து இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க, தேவனை தேடுறதுக்கு என்னங்க இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அவர் தேட வேண்டிய அவசியமோ, அதிகாலையில் ஆண்டவர்கள் சமூகத்தில் போய் நிற்க வேண்டிய காரியமோ எதுவுமே இல்லை. எல்லாம் நல்லா இருக்குன்னாவே நம்ம என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப அதிகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பிஸ்னஸ்க்காக ஸ்தோத்திரம், என் வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது தான் நம்ம முழங்கால்கள் என்ன செய்யப்படும், முடக்கப்படும். ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் இருந்தும், எல்லா சொத்துக்களும் சுகமும் இருந்தும் இந்த யோபு என்ன செஞ்சாரா, தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய பக்தி தெரியும். என்னன்னு சொல்லி நம்ம வாசிப்போம். பாதியிலிருந்து அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி, அதாவது அவருடைய பிள்ளைகளுடைய எல்லா இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் புசித்து குடித்து அவங்கவுங்க சகோதரர் சகோதரிகள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அப்படி பாவம் செஞ்சதா எதுவுமே அதில் சொல்லப்படலை. அவங்க என்ன செய்வாங்களா, விருந்து செய்வாங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூட தேவனை இவங்க துக்கப்படுத்தியிருப்பாங்களோ, இவங்க சந்தோஷத்தின் மிகுதினால ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி அதிகாலமே எழுந்து என்ன செய்வாராம், பிள்ளைகளுடைய பெயருக்கு ஏற்றபடி சர்வாங்க தகன பலியை செலுத்துவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாய், அவருடைய சந்ததியை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருகிற ஒரு மனிதனாய், ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு மனிதனை இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆமேன், ஆமேன். காலையிலேயே பிள்ளைகளோட பெயர்களை சொல்லி நாம் ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார், பார்த்துக்குருவாருங்க. அவங்களோட முரட்டாட்டமான சுவாபத்தை என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் மாற்றிடுவார். அவங்க எப்படி ஆண்டவருக்கு நேரம் வரணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் கை வச்சு அவர் என்ன செஞ்சிருவார், தூக்கி எடுத்துருவார். இப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி இந்த யோபுவின் இடத்துல காணப்படுகிறது. இந்த யோபு என்ன செஞ்சாரா, ஒவ்வொரு நாளும் அதை அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கூட காலையில் எழும்பி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் அன்னை லீவு தந்தால் கூட நல்லா இருக்குமே, மாதத்துக்கு ஒரு 3 நாள் தந்தால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை டேவிட் அண்ணன் தந்திருக்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தகப்பன் சிட்சிப்பது நமக்கு ஒரு வருத்தத்தை தந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். இந்த யோபு காலையில் பிள்ளைகளை எழுப்பி, அப்பா நாங்கள் என்ன சந்தோஷமாக தானே இருந்தோம், விருந்து தானே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிற தேவ பக்தி நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆமேன், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுகிறவரோட வாழ்க்கையில் காணப்படுவது முதல்ல. ரெண்டாவது தேவ பக்தி. அது இந்த யோபுவோட வாழ்க்கையில் நிறைய இருந்ததுங்க. ஆனால் எல்லாவற்றையும் இழந்த பொழுது அந்த யோபுவின் மனைவி கூட என்ன செஞ்சிட்டாங்க? தூசித்து ஜீவனை விட்டாங்க. அந்த சூழ்நிலையிலும் யோபுவினுடைய முகம் ஆண்டவரையே தாங்க நோக்கி பார்த்தது. மனைவி தூசித்தாங்க. கூட இருந்த சிநேகித்த நண்பர்கள் எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க? அவர் நல்லவன் போல நல்லவனாக தான் இருந்தப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே, நீ நல்லவனாக இருந்தா உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த யோபுவை தூசித்து அவன் மேலே பழி சாட்டுகிற ஒரு மனிதர்களாக அந்த நண்பர்கள் கூட என்ன செஞ்சிட்டாங்க? மாறி போயிட்டாங்க. ஆனால் இந்த யோபு தன்னுடைய துக்கத்திலும் தன்னுடைய வேதனையிலும் தன்னுடைய கண்ணீரிலும் கூட ஓட்டை எடுத்து சொரிகிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் சகோதர சிநேகத்தை விட்டு கொடுக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, சகோதர சிநேகத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கலாமா? தொடர்ந்து வளர்கிறவர்களாக இருக்கணுமா? இந்த யோபு அதை தான் செஞ்சார். ஆண்டவரே, நான் வந்து என்னோட நண்பர்கள் எல்லாம் என்னை தூசித்ததெல்லாம் உண்மைதான். நான் என்னை நல்லவன் போல என் கூட வந்து 7 நாள் அப்பம் புசிக்காமல் சாம்பலை மேலே போட்டுக்கொண்டு என்னோடு கூட வருத்தத்தை அவங்க பகிர்ந்து கொண்டது உண்மைதான். ஆனால் என்னை அவங்க அதுக்கடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையிலும் அந்த சகோதரர்களை சிநேகிதர்களை வெறுக்காம ஆண்டவருடைய சமூகத்தில் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த ஒரு யோபுவை இந்த இடத்துல நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதர சிநேகத்தோடு கூட அந்த யோபு என்ன செய்தார்? வாழ்ந்தாருங்க. இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஒருவேளை நம்மோடு கூட ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்மை பின்பற்றுகிறவர்களாக இருக்கட்டும், நம்மளை பழி சொல்லும் பொழுது, நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, நம்மளை இல்லாததை பொல்லாததை சொல்லும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோங்க. ஒருவேளை நமக்கு அவங்க மேலே கசப்பாக இருந்தாலும், அவங்கள விரோதிக்கிற மாதிரி நம்ம மேலே அவங்க நடந்து கொண்டாலும், அவர்களை நேசிக்கிற ஒரு சகோதர சிநேகத்தை நம்ம தொடரணும், அவங்கள இன்னும் அதிகமாக நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த யோபுவின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ தேவனை பின்பற்றுகிற நாம சகோதர சிநேகத்தில் என்ன செய்யணுமா? வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த பேதுரு நமக்கு அறிவுறுத்துகிறத நம்ம பார்க்குறோங்க. அப்போ நம்முடைய டெய்லி லைஃப்பில் ஆண்டவரே உங்கள் கிருபை வேணும், உங்கள் சமாதானம் வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பொறுமையை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம வாழணும்னு நினைக்கிறாரு. மூன்றாவது, சகோதர சிநேகத்தில் நம்ம பெருகுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். நான்காவது, கடைசியாக முடிக்க போகிறோம். எல்லா பேரும் மணியை பார்க்கறத போல இருக்குது, சீக்கிரமாக முடிச்சிருவேன். நான்காவது பார்த்தீங்கன்னா, அன்புல என்ன செய்யணுமா? நம்ம பெருகுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும், அன்பிலும் தொடர்ந்து வளர வேண்டும் என்று பேதுரு என்ன செய்கிறார்? அறிவுறுத்துகிறார். இந்த அன்பு, ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அன்பு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை விடவே மாட்டேன் அப்படிங்கிற அன்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், எல்லா சூழ்நிலையிலையும் என்னுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா போதுங்க, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு பெருகி கொண்டே இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை தான். அவருடைய பல்லை மூடுறதுக்கு வெறும் தோல் மட்டும்தான் ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுதுங்க. அவருடைய சரீரம் முழுவதும் பற்களால் நிறைந்திருக்கிறதா. எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி ஒரு பிரபுவை போல இருந்த மனிதனை இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட என்ன செய்கிறாங்க? கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி கேலியாக மாறிடுச்சேப்பா, நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், நான் உமக்கு விரோதமாக அப்படி பாவமே நான் செய்யலையே ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ துக்கம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், நான் சந்தித்து கொண்டு இருக்கிற இந்த போராட்டம் என்னால் தாங்கக்கூடாததாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்கள் வழியை அவர் அறிந்திருக்கிறாருங்க. நீங்கள் போகும் வழியை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதனால தான் யோபு எல்லாவற்றையும் விட ஆண்டவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மையை அவர் தெரிந்து வைத்ததுனால தான் யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். எல்லாரும் சொல்லுங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான்
பொன்னாக விளங்குவேன். என்னுடைய வேதனைகள், நான் முன்னாடி போனால் நீங்கள் தெரிய மாட்டீங்களா ஆண்டவரே, பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களை பார்க்க முடியலையே, என்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் கூப்பிடுகிற சத்தம் உங்களுக்கு கேட்க மாட்டுதே, அநேக வருடங்களாய் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வந்த மாதிரியே தெரியலையே ஆண்டவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இருளில் நான் மறைந்திருக்கிறத போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே, ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படாததை போல இருக்கிறதே, அடைப்பட்ட வாசல்களாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதே, துன்பத்தின் மேல் துன்பம், அடி மீது அடி என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில மாறி மாறி போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்களாப்பா, என்னை நீங்க கைவிட்டு விட்டீரா என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய அன்புல நீங்க பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களானால் அவருடைய கிருபையும் சமாதானம் உங்க மத்தியில பெருகி காணப்படுங்க. ஆண்டவரை நன்றாக இந்த யோபு அறிந்து வைத்திருந்தார். ஆண்டவரை முன்னாடி பார்த்தாலும் என் கண்ணுக்கு நீங்கள் தெரியலப்பா, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் என் கண்ணுக்கு நீங்கள் தெரியலப்பா, நான் இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கிறத போல இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார் என்ற நம்பிக்கை, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த அன்பு அவரை என்ன செஞ்சது, ஜெயிக்க வச்சதுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது, அவருடைய சித்தத்தின்படி விழாது. அதனால் அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். அவர் என்னை சோதித்து கொண்டு இருக்கிறாரா, நான் சோதனையின் மத்தியில் போய்கொண்டு இருக்கிறேனா, உபத்திரவத்தின் குகைகளுக்குள்ள நான் முடங்கி கொண்டு இருக்கிறேனா, என்னை அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யோபு அறிந்து வைத்திருந்தாருங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் யோபு 2 மடங்கு ஆசீர்வாதம், இந்த வேதத்தில் யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த யோபுவுக்கு இருந்தது. இன்றைக்கு பேதுரு அதை தான் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவரை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம், ஊழியர்களாக இருந்த ஆண்டவரை சேவிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2வது என்னது பார்த்தோம், தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். 3வது சகோதர சிநேகம். 4வது அவருடைய அன்பு. இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இன்னும் வளரணும், தொடர்ந்து பெருகணும்னு சொல்லி நம்முடைய ஆசை இருக்குமானால் நிச்சயமாக சமாதான தேவன், கிருபையுள்ள தேவன் நம்ம மத்தியில் இறங்கி யோபுவுக்கு கொடுத்த அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த 1,20,000 வாலிபர் முகாமை நடத்தி தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய ஊழியத்தை இன்னும் வளர செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இருந்த இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எனக்கு லாபமானவைகளே நஷ்டமென்று எண்ணுகிறேன் என்று சொன்ன பவுலை போல எத்தனை பேருங்க சொல்ல முடியும், ஆண்டவரே நான் சுகமாய் குடியிருப்பதை விட என்னுடைய சுகத்தை உமக்காக இழப்பது தான் எனக்கு எதெல்லாம் லாபமாய் தோன்றுகிறதோ, எனக்கு எதெல்லாம் இன்பமாய் தெரிகிறதோ அது எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நான் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எதையோ நாங்கள் இழக்க தயார் என்று சொல்லுகிறவர்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கிருபைக்காக சமாதானத்துக்காக கெஞ்சி நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியங்களையும் தந்து நம்மை ஆண்டவர் வழிநடத்துவார் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் என்று, நம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்லுகிற எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை எவ்வளவு அவசியமாக இருக்கிறதப்பா. இந்த தேவ பக்தி எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படணுமே ஆண்டவரே. சகோதர ஸ்நேகத்தில் நாங்கள் பெருகுகிறவர்களாக இருக்கணுமே ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்புல நாங்கள் இன்னும் வளருகிறவர்களாய் காணப்படணுமேப்பா. இன்னும் ஒரு விசை எங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தூசி தட்டி எழுப்பி விடுங்க ஆண்டவரே. இப்படியே வெறுமனே வாழ்ந்தது போதும் சுவாமி, எங்களை இன்னுமே அறிவினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு நேரம் நம்ம கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ
பிரசன்னம். இன்னும் ஒரு விசை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம். தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம். தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம். தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாயுமே அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. யோபுவை போல ஆண்டவரே, இந்த 4 காரியத்தில் இன்னும் அதிகமாய் பெருகுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட கிருபையை தந்து எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருகுகிறவராயிருப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.